கூத்தாண்டவர் இறந்த வரலாறு தெரியுமா? கூத்தாண்டவர் மகாபாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்காக தன் உயிரை தியாகம் செய்த அர்ஜுனன் உலிப்பி தம்பதியின் மகன் ஆவார். சித்திரை பௌர்ணமி அன்று விழுப்புரம் மாவட்டம் குவாகத்தில் நடைபெறும் விழாவில் திருநங்கைகள் தங்களை கூத்தாண்டவரின் மனைவியாக கருதி தாலி கட்டி கொண்டு மறுநாள் தாலி அறுத்து விதவைகளாக தியாகத்தை நினைவு கூர்வது இவரின் சிறப்பு வழிபாட்டு மரபாகும். பாண்டவர்களின் ஒருவரான அர்ஜுனனுக்கும் நாக இளவரசி உலிப்பிக்கும் மகனாக பிறந்தவர் அரவான். மகாபாரத குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற காளி தேவிக்கு பலி கொடுக்க சிறந்த வீரர்களின் தலை தேவைப்பட்டது. இதற்கு அரவான் முன்வந்து தன் உயிரை தியாகம் செய்தார். தன் தியாகத்திற்கு முன் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அரவானின் விருப்பத்தை நிறைவேற்ற ஸ்ரீ கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்தார். அடுத்த நாள் அரவான் பலியிடப்பட்டதும் மோகினி விதவை கோலம் பூண்டார். இந்த புராண நிகழ்வின் அடிப்படையில் திருநங்கைகள் தங்களை கூத்தாண்டவரின் மனைவியாக கருதி குவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் போது தாலி கட்டி கொண்டு பின்னர் தாலி அறுத்து விதவைகளாகி தியாகத்தை நினைவு கூறுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் குவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா உலக புகழ்பெற்றது. கூத்தாண்டவர் என்பது இந்த வழிபாட்டு மரபில் அரவானுக்கு வழங்கப்படும் பொதுவான பெயர். இவர் திரௌபதி வழிபாட்டு மரபிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக தகவல்களுக்கு நமது கோவில் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.